அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஈதுல் அல்ஹா புனிதமான ஹஜ் பெருநாள் தொழுகையின் விவரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது நியத்து வைக்க வேண்டும். நியத்து வைக்கின்ற முறை உசல்லி சுன்னத ஈதுல் அல்ஹா ரகாத்தைன் அதான் முஸ்தக்பிலன் இலல் காபத்தி ஷரீஃபத்தி லில்லாஹி தஆலா மஅமூமன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும். தக்பீர் கட்டுகின்ற பொழுது கல்பிலே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஈதுல் அல்ஹா சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுக்காக இமாமை பின்பற்றி நிறைவேற்றுகின்றேன் என்று கல்பிலே நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கல்பில் நியத்து வைப்பதுதான் ஃபர்த், வாயால் சொல்வது சுன்னத். தக்பீர் கட்டினவுடன் வஜ்ஜஹத்து ஓதப்படும். அதற்கு பிறகு 7 தக்பீர்கள் கட்டப்படும். அந்த 7 தக்பீருக்கு இடையிலேயும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற இந்த 3வது கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதை மோமூன்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆமீன் சொன்ன பின்னால் மோமூன்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதற்கு பிறகு இமாம் சப்பிஹஸ்ம சூராவை ஓதுவார். அதை அடுத்து ருக்கு சுஜூது வலமை போன்று நாங்கள் ருக்குவிலே ஓத வேண்டிய சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்பதை 3 தடவை ஓதுவோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு பின்னால் சொல்கின்ற ரப்பனா லக்கல் ஹம்து என்பதை ஓதுவோம். அதுக்கு பின்னால் முதலாவது சுஜூத், நடு இருப்பு, 2வது சுஜூத், இவைகளில் நாங்கள் வளமையாக ஓதுகின்றதை போன்று சுப்ஹான ரப்பியல் ஆலா பிஹம்திஹி போன்றவைகளை நாங்கள் சுஜூதிலே ஓதிக்கொள்ள வேண்டும் 3 தடவை. அதற்கு பின்னால் 2வது ரக்காத்துக்கு எழும்பினவுடன் கட்டுகின்ற அந்த தக்பீரை தவிர்த்து 5 தக்பீர்கள் கட்டப்படும். அந்த 5 தக்பீருக்கு இடையிலேயும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்பதை ஒரு தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். தக்பீர் கட்டுகின்ற பொழுது உயர்த்தியே கட்ட வேண்டும், இடையில் விட்டு கட்ட வேண்டாம். அதுக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை இமாம் ஓதுவார். அதை கேட்டுக்கொண்டிருந்து ஆமீன் சொன்ன பின்னால் வலமை போன்று நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை மோமூன்கள் ஓதுங்கள். அதுக்கு பின்னால் ஹல்லத்தா சூராவை இமாம் ஓதுவார். அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதன் பின்னால் வழக்கம் போன்று ருக்கு சுஜூது அவைகளில் ஓத வேண்டிய ஓதல்களை தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னால் அத்தஹியாத்திலே ஓத வேண்டிய அத்தஹியாத்தை பூரணமாக ஓத வேண்டும். இது 2 ரக்காத்துகளை கொண்டது. 2 ரக்காத்தையும் சரியான முறையில் செய்த பின்னால் சலாம் கொடுத்த பின்னால் தக்பீர் சொல்ல வேண்டும். இது துல் ஹஜ் மாதம் என்பதனால் ஹஜ் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் ஐயாம் தஷ்ரீக் வருங்காட்டும் 3 நாளைக்கு நாங்கள் தக்பீர் சொல்வோம். அந்த அடிப்படையிலே ஈதுல் அல்ஹாவில் தொழுத பின்னால் தக்பீர் சொல்லப்படும். எனவே இந்த அமைப்பில் சரியான முறையில் இந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற பழகிக்கொள்ள வேண்டும். கட்டாயம் இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் அதிகமாக சரியான முறையில் தக்பீரை சொல்லுவதுதான் இங்கே மிக முக்கியமானது. எனவே இந்த தக்பீரை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய நினைவை நாங்கள் விட்டுவிடாமல் அந்த அல்லாஹ்வுடைய நினைவோடு எங்களுடைய தக்பீரை சொல்லி நாங்கள் எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இந்த ஈதுல் அல்ஹாவுடைய இந்த பெருநாள் தொழுகை சிறப்பான முறையில் தொழுது அதன் பாக்கியத்தை அடைந்து இருலோகத்திலும் வெற்றி வாகை சுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. எல்லோருக்கும் ஈதுல் அல்ஹா முபாரக். ஈதுல் முபாரக். பாரக்கல்லாஹு லக்கும் வலனா அத்தௌஃபீக வன் நஜாஹத் தாயிம் ஃபித் தாரைன். ஆமீன்.